இப்போ தான் நம்ம ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். முதல் 2 பாயிண்டில் 3 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் ரீகால் பண்ணுகிறோம். சோர்ந்து போகிறவருக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுறார். அப்போ பலனை கொடுத்து பெருக பண்ணுகிறார். எதில் பெருக பண்ணுகிறார்? நம்மளுக்கு பலனை கொடுத்து நம்ம சோர்வெல்லாம் நீக்கி நம்மளை ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் பலனை கொடுத்து இன்னும் நம்ம பெருக, அதாவது இன்னும் நமக்குள்ளே ஒரு ஊற்று எடுக்க, அந்த ஜீவ ஊற்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருகுவோம். கர்த்தருக்குள்ளேயும் நம்ம பெருகுவோம். நம்மளை பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க, இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க, இவங்க முகத்தை பார்க்கும் பொழுதே அந்த தெய்வ பிரசன்னத்தை பார்க்க முடியுது, இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படியெல்லாம் அவங்க சொல்லும் போது தான் தெரியும் நம்மளுக்குள்ள தேவன் பலனாக இருக்கிறார். நம்மளுக்குள்ள அவர் கொடுத்த ஆசீர்வாதமான கரங்கள், அவருடைய ஆசீர்வாதமான கரங்களும் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களும் நம்மை பெருக பண்ணியிருக்குன்னு தெரியுது. ரெண்டாவது பார்க்குற 2 காரியங்களை பார்த்துருக்கோம். 3வது காரியம், இளைஞர்களும் இளைப்படைவார்கள், இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். இவங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம்.